அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, மன அழுத்தம் தர்றதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் காரணமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில தனிமையாக்கப்படுதல் அப்படிங்கிறத பத்தியும், நம்மளுடைய உரிமைகளை நம்ம செயலாக்கம் பண்ண முடியலங்கிற நேரத்திலயும் அழுத்தம் வருது அப்படிங்கிறத பத்திலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே நேரத்துல நம்மளுடைய இந்த உரிமைகள் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விகளா இருக்கு. எது உரிமை? அந்த உரிமையை பெறுவதனால நமக்கு நஷ்டமா லாபமா? நம்ம நம்ம எதற்காக இங்க இருக்கோம்? இந்த இடத்துல நம்ம தனிஞ்சு போனோமா இல்லை ஈக்குவலா இருக்கணுமா? இப்படிங்கிறதெல்லாம் எப்பவுமே நம்ம மனசுல ஒரு விழிப்புணர்வோட செய்யும் பொழுது அந்த பிரச்சனையை கையாள முடியும். அந்த வகையில தான் இன்னைக்கு ஆண் பெண் உறவுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம விவாதத்துல போய் இன்னைக்கு பெருஞ்சிக்கல்களை உருவாக்கி விட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு என்னோட மனசுல எழுந்துகிட்டே இருக்கு. ஸோ ஏன்னா பல விதமான ஃபேமிலி கவுன்சிலிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள், அதாவது குடும்பத்துல தாம்பத்திய உறவை மீறி வேறு ஒரு நபருடன் உறவு கொள்வது அப்படிங்கிறத இன்னைக்கு பெண்கள் இதுல பெரும் நப வகையில பாதிக்கப்படுறாங்க. எந்த காலத்திலயுமே ஆண்கள் வேற பெண்களுடன் உறவு வைத்திருந்தார்கள்ன்றத இருக்கு. அதை சரியா தவறான அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த காலத்திலயுமே வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் திரேதா யுகத்திலேருந்து அது ஒரு விதியாகவே சொல்லப்பட்டது. கதை வாயிலாக சொல்லப்பட்டதே என்னன்னா, நீ வேறு ஒரு பெண் மேல அதுவும் மாற்றான் மனைவி மேல நீ ஆசை கொண்டால் நீ அழிந்து போவாய். நீ எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நல்ல மனிதனாக, ஏன்னா 16 பெற்ற பெருவீரன் ராவணன். ராமனை விட சிறந்த வீரன் அப்படின்னு தான் வரலாறு சொல்லுது. ஆனாலும் மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக சிறந்த சிவபக்தனாக இருந்த ராவணனுக்கே அழிந்து போயிட்டான். ஸோ இவ்வளோ சொல்லி கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கலியுகத்துல பல ஆண்கள் இந்த மாதிரி திருமணம் ஆன பெண்களோட உறவு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த நிலையில இந்த யாரை நம்ம குறை சொல்வது, எதற்காக முதல்ல இப்படி ஒரு உறவுகள் ஏற்படுவது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கணவனிடமிருந்து ஒரு கவனிப்பு, ஒரு ஆதரவு, பொருளாதார ரீதியாக ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய நிதி உதவி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தாம்பத்தியத்துல ஒரு திருப்தி, இந்த 4 விஷயமும் முக்கியமாப்படுது. இப்ப இதுல முக்கியமா பெண்களுக்கு பாதிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவனுடைய அன்பும் கவனிப்பும் தான். இப்போ இது இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னா மற்ற குறைகளும் பெருசாக ஊதப்படுகிறது. இப்போ தாம்பத்தியத்துல சுகம் இல்லை அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா பல பெண்கள் அதை ஒரு தாங்கிட்டு மன அழுத்தத்தோடய கூட வாழ்க்கையில இருந்திருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக பெரிதளவுல பெண்கள் வெளியில போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயோ 1-2 பேர் இருக்கலாம். ஏன்னா பெரிதளவுல ஒரு தாம்பத்திய சுகமே கிடைக்கல அப்படிங்கிற பொழுது அந்த நபருக்கு அது பெரிய அளவுல ஒரு இழப்பாக தோன்றும் பொழுது வேணா அதன் காரணமாக ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க உறவாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி போகக்கூடிய உறவுகளும் கூடிய சீக்கிரமே போயிட்டு திருப்பி கணவனுடைய அன்பு புரிந்தவுடன் வரக்கூடிய பெண்கள் தான். ஏன்னா அன்பு நிலையானது. அன்பு மட்டும் இருக்குன்னாக்கா அந்த உறவுல வேற எதுவுமே பிரிக்க முடியாது. அவங்கள இறப்பு கூட பிரிக்க முடியாது. அதனாலதான் பல பெண்கள் கணவனை இழந்த பின்பும் அவங்க பிற ஆண்களை தேடியோ போவதில்லை. அதுல ஒரு கவனத்தை அது இழப்பாக இருந்தா கூட அந்த கவனத்தை அப்படியே திருப்பி குழந்தைகளை பராமரிப்பது, தனக்கென்று வேலையை ஏற்படுத்தி கொள்வது, தன்னுடைய மற்ற உறவுகளை பராமரிப்பது, கடவுள் மேல நம்பிக்கை வைப்பது, சமூகத்துக்கு சேவை செய்வது, பல பணிகள் இருக்கின்றன, நமக்கு பல ரோல்கள் இருக்கின்றன. ஸோ இதுலெல்லாம் கவனத்தை செலுத்தி ஆண்கள் கூட இருக்காங்க அந்த மாதிரி. அவங்க இயல்பாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மனசில் வலி இருந்தாலும் இழப்பு இருந்தாலும் சரி எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடுதா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இவங்கள மாதிரிலாம் முன் உதாரணம் எடுத்துக்காம இதுதான் இந்த சுகம்தான் பிரதானம் அப்படின்னு ஒரு செய்தி திணிக்கப்படுகிறது. இன்னைக்கு பெண்களோட மூளையில என்னன்னா இதெல்லாம் உன்னோட உரிமை, இதை நீ எதற்காக இழக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல படங்கள், இன்னைக்கு வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் இதுதான் பிரதானமாக வைக்கப்படுறது. ஸோ இதனால என்ன ஆயிடுதுன்னாக்கா சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா
பெருசாக ஊதப்படுகிறது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த கேப் வந்து மூன்றாம் மனிதர் எப்பவுமே எப்பவுமே கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருப்பதனால வந்து மூன்றாம் நபர்கள் உள்ள வருவதில்லை. இவங்க 2 பேருக்கும் உள்ள கூடிய விரிசல் இருந்ததுன்னா அந்த விரிசல்ல தான் வந்து மூன்றாம் மனிதர்கள் நுழைஞ்சு அது பெரிய பிளவா ஏற்படுத்திடுவாங்க. ஸோ இந்த விரிசல் வந்து மற்றவங்களுக்கு இருக்குன்றது எப்படி தெரிய வருது? அங்கதான் சிக்கல். ஸோ இதை வந்து தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னாக்கா லேடிஸு, அது வந்து என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு ஆபத்தா தான் இருக்கு. இதை வந்து பல அனுபவபூர்வமாக நான் இதை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா ஒரு நிலையில பாருங்க, ரொம்ப ஈஸியா ஒரு ஒரு குடும்பத்தை வந்து சிதைப்பது என்பது ரொம்ப ஈஸி. ஆனா திருப்பி அந்த குடும்பத்தை வந்து சேர்த்து வைப்பதுங்கிறது பெரிய கஷ்டம். ஸோ அதை வந்து தயவு பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி விளைவுகளை யோசிச்சு பார்த்துட்டு செய்யணும். சரி, இப்படிலாம் பார்க்காம செய்துட்டோம், இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிட்டோம், அப்ப எப்படிதான் வெளியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக கணவன் தவறு செய்து விட்டால் அதை மன்னிக்கக்கூடிய நிலையில் மனைவி இருக்கணும். அடுத்தது அந்த தவறுனால ஏற்பட்ட பாதிப்பு, இப்ப அதை வந்து எந்த அளவுக்கு அந்த கணவனால ஈடுகட்ட முடியுது. இப்போ சப்போஸ் ஒரு குடும்பத்துல அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரு. ஸோ குடும்பத்துக்கு நிதி பத்தலை, ஏற்கனவே பற்றாக்குறை. இப்ப இந்த நிலையில வந்து இவர் இன்னொரு பொண்ணை காதலிச்சிட்டாரு, இன்னொரு பொண்ணு வேணும்னு நினைக்கிறாரு. இப்ப இது சாத்தியக்கூறு ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சாத்தியக்கூறு ஆகாது. 2 பெண்களோட வாழ்க்கையும் வந்து அவதி தான் படும். ஸோ இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாதான் ஒரு 3 பேரும் பாதிக்கப்பட்ட 3 பேருமே, ஏன்னா நம்ம யாரை இவங்களை குற்றப்படுத்துறது அவங்க குற்றப்படுத்துறதுன்னு கிடையாது. 3 பேருமே வந்து சந்தோஷமா இருக்கணும், 3 பேருமே பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாக்கா ஈஸியா வெளியில வந்துட முடியும். அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஆகும், ஒரு பெரிய ஈகோ ப்ராப்ளம் ஆயிடும். கணவனை குறை சொல்லும்போது அவன் உடனே என்ன சொல்லுவான், நீ சரியா இல்லை அதனால தான் நான் போனேன். உடனே வந்து இவங்க இது பண்ணுவாங்க. அடுத்தது அந்த பொண்ணு வந்து அவ தான் அட்ராக்ட் பண்ணிட்டா அப்படின்வாங்க. அடுத்தது இவன் என்ன சொல்லுவான், நீ தான் என்ன வலை போட்டு பிரிச்சுட்ட. இந்த மாதிரிலாம் ஒருத்தர் பிளேம் பண்ணிட்டே போனா என்ன ஆகும், இன்னும் மேல 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 சிக்கல் ஆகிட்டு தீர்வே வராதுதான் போயிடும். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல இந்த மாதிரி தான் இருக்கு. தீர்வு இல்லாம மன அழுத்தத்தோடயே வந்து வாழறாங்க. ஒரு 20 வருஷம் இப்படி வாழ்ந்துட்டு அவங்களுக்கு தெரியக்கூட மாட்டேங்குது தான் மன அழுத்தத்துல இருந்திருக்கோன்னு. ஸோ இதனோட தாக்கம் எப்படி இருக்குன்னா, பிற்காலத்துல பிள்ளைகள் வளர்ந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கக்கூடிய நிலைக்கு வந்த பொழுது கூட அவங்களால வந்து ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியல. ஒரு மனம் வந்து பாரமாவே இருக்கு. அவங்களுக்கு சொல்லவே தெரியல, இல்லைங்க இப்போ வீடு இருக்கு, கார் இருக்கு, ஹெல்த் எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு எனக்கு சினிமா பார்க்கணும்னு தோணலைங்க, எனக்கு மனசு போக மாட்டேங்குது, அதுல எனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது வாழ்க்கையில. என் கணவர் கூட இப்ப திருந்திட்டாரு, ஆனா எனக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 15 ஆண்டுகள் அந்த அழுத்தத்தோடையே, அதாவது ஒரு பாரத்தை இழுக்க முடியாம கஷ்டப்பட்டு இழுத்து போகின்ற ஒரு வண்டியை பார்த்திருக்கீங்களா, மாட்டு வண்டி, அந்த மாதிரி இவர் வந்து ரொம்ப அதிகமான பாரத்தை சுமந்து சுமந்து வலுவு இழந்தவர்களாக போயிடுறாங்க வயதான காலத்தில். ஸோ இத மாதிரி எல்லாம் இல்லாம நம்ம மனதை வந்து எப்படி வந்து லேசா ஆக்கிக்கிறது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில வந்து எல்லா விதமான எதிர்பாராத நிகழ்ச்சிகளும் நடக்கும். ஸோ எல்லா நேரத்திலையும் வந்து நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்துதான் ஆவோம், ஏதாவது ஒரு செயல் செய்துதான் ஆவோம். அதனோட விளைவுகளை வந்து நம்ம எப்படி வந்து சந்திக்கிறோம், அந்த மாதிரி சிக்கலான நேரங்கள்ல எப்படி முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு அமைதியும் நிறைவையும் தருவதாக இருக்கு. சரி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.